வீட்டில் எப்போவுமே பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நினச்சப்பவே ஏதாவது ஒரு பலகாரம் செய்யலாம். அது சாமிக்கு பிரசாதமாக இருந்தாலும் சரி, இல்லை டீ டைம் ஸ்நாக்காக இருந்தாலும் சரி. இப்போது நம்ம தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ அந்த மாதிரி வறுத்து வச்ச பச்சரிசி மாவு ஒரு டம்ளரு, அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து பவுட்ரு பண்ணி அதோடு சேர்த்துக்கிட்டேன். அரை டம்ளர் போட்டோம்னா ரொம்ப பொறுன்னு அப்படியே நொறுங்கி போயிடும். 1/4 டம்ளர் போட்டிங்கன்னா உடையாமல் அதே சமயம் நல்லா டேஸ்டியாக பொறுன்னு இருக்கும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை பருப்பை தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து ஆற விட்டு எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் அதே சமயம் நைப்பாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி போட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் செய்கிறப்பவே தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுட்டு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாவும் ஒரு 2 மிளகு போட்டு மிக்சியில் உடச்சி அதையும் கரகரப்பாக எடுத்து போட்டுக்கலாம். அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள், சீரகம், கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும். அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த சூடாக தண்ணி ஊற்றின உடனே இதில் இப்போது 1 டம்ளர் அதாவது ஒரு ஆழாக்கு 200 கிராம்ஸ் அளவு போடவே அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் சிலர் காசி ஊற்றுவாங்க. நான் இந்த மாதிரி தான் போட்டு பண்ணுறது. இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சூட்டிலே அந்த நெய்யை போட்டுட்டு இதுங்களை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது. அப்போ தட்டை தட்டினோம்னா ஓரம்லாம் விரியும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா அந்த ஓரம் வெடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி மெத்துன்னு இருக்கணும் மாவு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கிட்டு அது பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி காயட்டோன்னு விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போட தொடங்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நிறைய போடக்கூடாது, போட்டால் வளைஞ்சிடும் தட்டை. அதனால் திட்டமாக போட்டு எண்ணெய் கொதிக்கிறது அடங்கினதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு உங்கள் தட்டை ரெடியாக இருக்கும்.